பஞ்சத்தின் உச்சகட்டத்திற்குள் காசா நுழைகிறது என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுகாதார பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில. PLO ஃபதாஹ் அமைப்பு சார்பாக இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு அதிகாரி என்ன சொல்றாருன்னா, மஹ்மூத் அப்பாஸ் தன்னுடைய துணை ஜனாதிபதியாக அல்லது துணை தலைவராக ஹுசைன் அல் ஷேக்கை தான் தேர்ந்தெடுப்பார். இஸ்ரேல் 3 விதமாக பாலஸ்தீனத்தை கையாளுகிறது அப்படிங்கிறாரு. அந்த 3 விதத்துல முதலாவது உச்ச வரம்பாக அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, காசாவை மொத்தமாக ஆக்கிரமிக்கிறது, ஆக்கியூபேட் பண்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 568வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வை பொறுத்தவரையில காசாவில் நடக்கிற சம்பவங்களை ஒட்டி காசாவுக்கு ஆதரவாக யமன்ல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஹூத்திகள் அல்லது அன்சாருல்லா இயக்கத்தினர் இன்றைக்கு இஸ்ரேலுடைய F-35 விமானங்கள் நிறுத்தப்படக்கூடிய விமான தளத்தின் மீது உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த செய்திகள் என்ன என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு இதுவரை கடந்த 24 மணி நேரமாக இஸ்ரேல் காசா மீது நடத்தி இருக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதல்கள்ல கிட்டத்தட்ட 17 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 23க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பஞ்சத்தின் உச்சகட்டத்திற்குள் காசா நுழைகிறது என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுகாதார பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில. ஏன்னா ஏற்கனவே அங்க இருப்பவங்களுக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை என்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில கிட்டத்தட்ட 568 நாட்கள் அவங்க தாண்டி இருக்கிறாங்க. இப்படி தாண்டி இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, முழுமையான பஞ்சத்தை நோக்கி காசாவினுடைய மக்கள் நகருகிறார்கள் என்கிற செய்தி ரொம்ப கவலையான, மனதை வெதும்ப செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறி இருக்கிறது. அல்லாஹுவை தவிர அவர்களை பாதுகாக்கக்கூடியவன் யாரும் இல்லை. UNRWA தற்போது எங்களுக்குள்ளே உணவு கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, காசாவில் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாம இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம்ங்கிறார். அங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை நாங்க பார்த்துக்கிறோம் சொல்றாரா இருந்தா எதுக்காக அதை சொல்றாருன்னு சொன்னா, நாங்க சொல்றதுக்கு கட்டுப்படாத வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் எது நடந்தாலும் எங்களுடைய சுயாதீனத்தையும் எங்களுடைய உரிமையையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள். இந்த நிலையில தான் இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய குடும்பத்தார் இன்றைக்கு அதிரடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்பந்தத்திற்கும் சமாதானத்திற்கும் தயாராக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் முழுவதுமாக தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அப்படி ஒரு சமாதானம் வந்துவிடக் கூடாது என்பதில் குறியாக இருக்கிறார் என்று இன்றைக்கு அறிக்கையாகவே வெளியிட்டாங்க. இன்றைக்கு மேரிவ் செய்தித்தாள் இஸ்ரேலுக்குள்ள நடத்தி இருக்கக்கூடிய ஒரு கணிப்பீட்டின் பிரகாரம் இஸ்ரேலியர்களில் 72% மேற்பட்டவர்கள் ஒரு சமாதானத்திற்கு செல்வதற்குத்தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம், இனிமேல் யுத்தம் வேண்டாம், இது எல்லையற்ற யுத்தமாக இருக்கிறது என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து கணிப்பும் வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேலிய பொதுமக்களை பொறுத்தவரை தொடர்ந்து அவர்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, வெஸ்ட் பேங்க் ஆளக்கூடிய மஹ்மூத் அப்பாஸினுடைய PLO இருக்கிறாங்களா இல்லையா, அந்த PLO ஃபதாஹ் அமைப்பு சார்பாக இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு அதிகாரி என்ன சொல்றாருன்னா, மஹ்மூத் அப்பாஸ் தன்னுடைய துணை ஜனாதிபதியாக அல்லது துணை தலைவராக ஹுசைன் அல் ஷேக்கை தான் தேர்ந்தெடுப்பார் என்று அறிவித்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோல பாலஸ்தீனத்தினுடைய துணை ஜனாதிபதி யாரு என்கிற ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கிறோம். அதுல நம்ம சொல்லி இருந்தோம், அவர் இந்த ஹுசைன் அல் ஷேக் அல்லது இன்னொருவர் 2 பேரை சொல்லி இந்த 2 பேர்ல ஒருத்தரை தான் தேர்ந்தெடுப்பாரு, மற்ற 2 பேரையும் தேர்ந்தெடுக்க மாட்டார், குறிப்பாக மர்வான் பர்கௌத்தியை தேர்ந்தெடுக்கவே மாட்டாரு என்று சொல்லி இருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய அறிவிப்புல மிக தெளிவாக ஹுசைன் அல் ஷேக் தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு அனடோலு நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலோடு ஒரு விரிவான ஒப்பந்தத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம், அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக கெய்ரோவுக்கு வந்திருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். கத்தார்ல இருந்து அவங்க ஈஜிப்ட் கெய்ரோவுக்கு வந்திருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய தலைமையில தான் அந்த குழு வந்திருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் கெய்ரோவினுடைய அதிகாரிகளை சந்தித்து பேசி இருப்பதாகவும் நாளை மறுதினம் ஆகிய நாட்களிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர இருப்பதாகவும் ஒரு புதிய சமாதான முன்மொழிவு அது எப்படி இருக்கும் என்று பேச இருக்கிறோம்
என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக மிக தெளிவாக அவங்க இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, பணைய கைதிகளை நாங்கள் விடுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், பாலஸ்தீனத்தை விட்டு மொத்தமாக இஸ்ரேல் போய்விட வேண்டும், எங்களுடைய உரிமைகளும் எங்களுக்கு தேவையானவைகளும் கிடைக்க வேண்டும், கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இதை விடவே மாட்டோம், இது தொடர்ந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தான் தேவையான ஆட்சியை காப்பாத்திக்கிறேன்னு இப்படி பல பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே இழக்கிறதுக்கு இல்லைங்கிறவனுக்கு உரிமை மட்டும்தான் தேவைங்கிறவனுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது என்பதைத்தான் அவர்கள் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேல் தொடர்பான மிக முக்கியமான பாலஸ்தீன எழுத்தாளரும் ஆராய்ச்சியாளருமாக இருக்கக்கூடிய அல் ஜைத்தூனா ஆய்வுகள் மன்றத்தினுடைய பொது இயக்குநராக செயல்படக்கூடிய முஹ்சின் சாலிஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அந்த செய்தி நம்ம இந்த இடத்துக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. என்னன்னா, இஸ்ரேல் 3 விதமாக பாலஸ்தீனத்தை கையாளுகிறது அப்படிங்கிறாரு. அந்த 3 விதத்துல முதலாவது உச்ச வரம்பாக அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, காசாவை மொத்தமாக ஆக்கிரமிக்கிறது, ஆக்கியூபேட் பண்றது, ஆக்கிரமிச்சுட்டு அதனுடைய மக்களை இடம்பெயர செய்வதும், அதாவது காசாவில இருந்து வெளியேற்றிவிட்டு காசாவை இஸ்ரேலாக அறிவிப்பது, இது அவர்களுடைய முதலாவது இலக்கு, இதை அவர்களால் அடைய முடியாது அப்படிங்கிறாரு பொது இயக்குனர் முஹ்சின் சாலிஹ் அவர்கள். அதே நேரத்தில் 2வது வரம்பாக அவங்க எதை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் எந்த பகுதிகள் எல்லாம் கட்டுப்பாட்டு புள்ளியாக வைத்திருக்கிறது, ஒன்று நெட்சாரிம் காரிடோரை வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி தற்போது மொராக் என்கிற சவுத் காசா, தெற்கு காசாவையும் சென்ட்ரல் காசாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி அவங்க உருவாக்கி ராணுவத்தை அங்க நிலைநிறுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரஃபா பார்டர்ல பிலடெல்பி காரிடார்லையும் ராணுவத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த 3 பார்டர்களையும் அவங்க மெயின்டைன் பண்ண நினைப்பாங்க. இது அவங்களுடைய 2வது இலக்கு. அது இல்லைன்னா இதுக்கு தான் வருவாங்க. 3வது இலக்காக அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இது ஒண்ணுமே சாத்தியப்படல, நம்ம வெளியே போய்த்தான் ஆகணும் என்கிற ஒரு நிலை வருமாக இருந்தால் அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சர்வதேச படைகள் காசாவுக்குள்ள வரணும் அப்படிம்பாங்க. சர்வதேச படை எப்படியுமே வராது, வர விடவும் மாட்டாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபத்தாஹ்கிட்ட ஆட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய பொம்மை அரசுக்கு ஆட்சியை கொடுத்து ரமல்லாவுல இருந்து அந்த அரசாங்கம் கண்காணிக்கிற மாதிரி இஸ்ரேல் கண்காணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த 3மே நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா யுத்தம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 568வது நாள் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட பாலஸ்தீன அரசாங்கத்தை, காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய அரசாங்கத்தை அகற்ற முடியாம இருக்கிறதுல இருந்து மொத்த தோல்வி இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு அல் ஜைத்தூனா ஆய்வுகள் மன்றத்தினுடைய பொது இயக்குநராக செயல்படக்கூடிய முஹ்சின் சாலிஹ் அவர்கள் மிக அழகான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். ஒரு பலஸ்டைனுடைய பிரபலமான ஒரு எழுத்தாளராகவும் செயல்படுகிறார். இந்த நேரத்தில் தான் இன்றைக்கும் டெல் அவிவ்ல இஸ்ரேலுடைய ஜனாதிபதி இல்லத்துக்கு முன்பதாக நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று யுத்தத்தை உடனே நிறுத்துங்க, பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாங்க என்கிற ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு 2 விதமான வீடியோக்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லி வர்றோம், சரவெடியான தாக்குதல்கள் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தாக்குதல் வீடியோவில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அமெரிக்க இஸ்ரேல் 2 நாட்டினுடைய பிரஜா உரிமை பெற்ற ஒரு பணைய கைதியை அமெரிக்கா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது என்று சொல்லி இருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு சுரங்கப்பாதையினுடைய வாசல்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்த இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவர் அந்த தாக்குதலில் காயப்பட்டிருக்கிறார். காயப்பட்டவரை இடிபாடுகளுக்குள்ளே இருந்து அவங்க மீட்டெடுக்கக்கூடிய வீடியோவை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ அல் ஜசீராவுடைய அரபு மற்றும் ஆங்கில பக்கங்களில் நீங்க போய் பார்க்க முடியும். நிறைய அவங்க என்னென்ன பேஜ் வச்சிருக்காங்களோ எல்லா பேஜ்லயும் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவர் இடிபாடுகளுக்குள்ளே இருந்து அவரை காப்பாற்றி எடுக்கிறாங்க. அவர் சுவாசிக்கிற விதமாக சுவாசிக்க கஷ்டப்படுறாரு. ஆக்சிஜன், அந்த சுவாசிக்கிற கருவிகள் எல்லாம் அவங்க வைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன கவனிச்சுக்கிறீங்கன்னா, பணைய கைதிகளை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அவங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் அவருக்கு உடனடியாக மாட்டி விடுற காட்சிகள் முதலே பதிவாகிறது. அந்த புகைப்படம் இன்றைக்கு வைரலாக எக்ஸ்ல பரவி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அந்த கைதி என்ன சொல்றாருன்னா, எனக்கு உடம்பு தாங்க முடியல, உடம்பு முழுவதும் வலியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியை அவர்கள் வெளியிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்க மக்களை நாங்க கொல்லல, பணைய கைதிகளை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், இஸ்ரேல் தான் அவர்களை கொல்லுகிறது என்பதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் தன்னுடைய பொதுமக்களையே கொன்று குவிக்கிறது என்பது இதிலிருந்து பதிவாகக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு வீடியோவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சுஜாயியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை தாக்குகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மெர்காவா டேங்குக்கு மேல நின்று எதையோ உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 கேமரா ஷாட் அவங்க காட்டியிருக்கிறாங்க. நீங்க அல் ஜசீராவுடைய அரபு பக்கத்தில் அதை பார்க்க முடியும். அதுல எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னா, 4 கேமரா ஷாட் அவங்க காட்டுறாங்க. 4 கேமரா ஷாட்லையும் அவங்களை கண்காணிக்கிறாங்க. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, காசா நம்மள்ட்ட நாம தான் உள்ள நிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க அசால்ட்டா அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் போது மெர்காவா டேங்குக்கு மேல 2 பேர் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சம்திங் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு அட்டாக் பண்ணும்போது அவன் கீழே விழுகிறான் தாக்குதலுக்குள்ளாகி.
அவனை காப்பாத்துறதுக்கு எங்கிருந்து ஒருத்தன் மேலே ஓடி வர்றான். அவன் வராமல் இருந்திருந்தா அவன் தப்பிருப்பான் என்ற அளவுக்கு இருக்குது. அவன் ஓடி வரும்போது அவனுக்கு அட்டாக் பண்றாங்க. அவன் தலைகீழாக மெர்காவா டேங்குக்குள்ளேயே கால் வெளியே தெரிகிற அளவுக்கு உள்ள விழுந்துடுறான். இந்த மாதிரியான ஒரு காட்சி அதில் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று அவர்கள் அந்த அந்த படைப்பிரிவுகள் மேல அங்கங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அவர்களுடைய யாசின் 105 மூலமான தாக்குதல், அதே போன்று இயந்திர துப்பாக்கிகள் மூலமான தாக்குதல்களை குறிவைத்து சுஜாயியாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு பெட்டாலியன் மேல அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஹெலிகாப்டர்ல வந்து அந்த பிணங்களை அள்ளிக்கொண்டு போகிற காட்சிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே தொடர்ந்து இஸ்ரேல் மீது சிம்ம சொப்பனமான பதிலடி தாக்குதல்களை மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆரம்பித்திருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரியக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு வீடியோல பைத் ஹனூனுக்கு கிழக்கு பகுதிகளில் 4 இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளும் அதுல பல பேர் காயப்படுகிற காட்சிகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அல் அவுதா தெருவில் அல் அவுதா என்கிற ரோட்ல தான் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது. இந்த இடம் தான் ஏற்கனவே இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஒரு படையினுடைய துணை தளபதி வருகிற நேரத்தில் அவங்க அட்டாக் பண்ணின ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல தான் மீண்டும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஆல்ரெடி அட்டாக் வந்திருக்குது, ஒரு பங்கர்ல இருந்தா வந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே அதை கண்காணிக்கணும்ங்கிறதெல்லாம் அந்த கிறுக்கு பயலுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா அதே இடத்துல அவங்க இன்னைக்கும் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய காட்சிகளையும் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரேடியோ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, காசாவில் மீண்டும் சண்டை தொடங்கினதிலிருந்து சீஸ்ஃபயருக்கு பிறகு யுத்தம் ஆரம்பிச்சதிலிருந்து இதுவரைக்கும் இஸ்ரேல் மேல யமன்ல இருக்கக்கூடிய ஹவுசிகள், அதாவது அன்சாருல்லா படைப்பிரிவு சார்பாக 22 ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. பரவாயில்லை, இப்பயாவது ஒத்துக்கிட்டாங்களே. அவங்க 22ல 100 கணக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 22 அடிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா 2 தான் வந்துச்சு, 1 தான் வந்துச்சும்பாங்க. இப்ப 22 ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதுல அவங்க ஏவுகணை தான் 28 சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை ட்ரோனுங்கிற செய்தியெல்லாம் சொல்லலை. இது இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை தாண்டி இன்றைக்கு ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, காசா மீதான யுத்தத்தை பொறுத்தவரையில காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்துகிற வரைக்கும் எங்க மேல எவ்வளவு அழிவு வந்தாலும் நாங்க இஸ்ரேல் அட்டாக் பண்றதை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்சாருல்லா இன்றைக்கு மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது மட்டுமல்லாம, இன்றைய தினம் இஸ்ரேலுடைய அஷ்கலான் பகுதிகளுக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 2 இலக்குகள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடியவங்க USS ஹாரி ட்ரூமன் என்கிற அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீதும் இன்றைக்கு நாங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்திகளை தாண்டி ஸ்பெஷல் நியூஸ் அதல்ல, இது ஸ்பெஷல் தான். ஆனா இதோட ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னு சொன்னா, அவர்கள் இஸ்ரேலுடைய நார்த்ல இருக்கக்கூடிய நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நவாத்திம் விமானப்படை தளத்தை ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக குறி வைத்திருக்கிறோம், குறி தவறாமல் அட்டாக் ஆகி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நவாத்திம் ராணுவ மையத்தில் தான் ஏற்கனவே காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய ஷிஃபா மருத்துவமனையினுடைய டிரெக்டர் அவங்க அபு சஃபியா அவர்கள் அங்குதான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்க ஒரு சிறைச்சாலையும் தனியாக வச்சிருக்கிறாங்க. அங்கதான் சிறை வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் தான் அங்க இருக்கக்கூடிய நவாத்திம் என்கிற ராணுவ தளம், இது நினைவிருக்கும் உங்களுக்கு, ஈரான் 2ஆம் கட்ட தாக்குதல் நடத்தும் போது இங்க தான் அவங்க மெயினா தாக்குதல் நடத்தினாங்க. இங்க F-35 விமானங்களை இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 F-35 விமானங்களை அந்த தாக்குதல்ல ஈரான் அடிச்சு நொறுக்கி இருந்தாங்க. அது பெரிய இழப்பு. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய வேகமாக குண்டு வீசுகிற விமானங்கள்ல மிக பவர்ஃபுல்லான விமானங்கள்ல ஒன்றாகத்தான் F-35 விமானங்கள் பார்க்கப்படுகிறது. F-16 விமானங்களும் அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக F-16 வகையான விமானங்கள் அரபு நாடுகள்ல இல்லை, F-35 இல்லைன்னு சொல்லியிருந்தோம். F-16 வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பஹ்ரைன் போன்ற நாடுகள் வச்சிருக்கிறாங்க, சவுதியும் வைத்திருப்பதாக சில சகோதரர்கள் நமக்கு அழகாக அதை சுட்டி காட்டியிருந்தாங்க. ஆனா F-35 விமானங்கள் தான் அவங்கள்ட்ட இல்ல. சவுதி அரேபியா F-35 தான் வாங்கி கொடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணினாங்க. அமெரிக்கா விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரஷ்யா வழியாக அதுக்கு நிகரானதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும்போது ஆயத்துல்லா அலி ஹாமனி, ஈரானுடைய ஆன்மீக தலைவர், என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்மையில சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரை சந்திச்ச நேரத்தில், ஹாலித் அவங்களை சந்திச்ச நேரத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 ராணுவ விவகாரங்களை உங்களோட பகிர ரெடியா இருக்கிறோம்னு சொல்லியிருந்தார். ஒன்று அணு ஆயுத பகிர்வாக இருக்கக்கூடும். 2வது F-35 விமானங்களுக்கு நிகரான விமானங்களை ஈரான் தயாரித்திருக்கிறது, அதை தர்றதாக சொல்லி
சொல்லியிருக்கிறாரான்னு தெரியல. இந்த ரெண்டைத்தான் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அல் ஜசீராவினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான ஆய்வாளர் சொல்லியிருந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம அன்னைக்கும் சொல்லியிருந்தோம். இந்த நேரத்தில் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த F-35 விமானங்கள்ங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான விமானங்கள். அதே போன்றுதான் 8B வகையான விமானங்களும் சொல்லப்படுகிறது. இந்த F-35 விமானங்களை வைத்துக் கொண்டுதான் இஸ்ரேல் யமன் மீதும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அந்த F-35 விமானங்களை இலக்கு வைத்து தான் இன்றைக்கு ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நவாத்திம் விமானப்படை தளத்தின் மீது நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அது துல்லியமான தாக்குதலை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளையும் ஹூதிகளுடைய ராணுவ பிரிவு ஊடக பேச்சாளர் இன்று யஹியா சாரி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமான தாக்குதல்கள் இன்றைக்கும் இரண்டு தரப்பில் இருந்து கிடைச்சிருக்குது. இதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதம மந்திரியினுடைய அலுவலகமும் செய்தி சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான்ல இன்றைக்கு ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருந்தது. பந்தர் அப்பாஸ்ல நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு வெடிப்பு. அதுக்கான காரணங்கள் என்ன, அந்த வெடிப்பினுடைய பின்னணி என்ன என்பதை தனியான ஒரு வீடியோவாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை சம்பந்தமாக கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு தனியான ஒரு வீடியோ அது சம்பந்தமாக வெளியிட்டிருக்கிறோம். அதையும் பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான நிறைய தகவல்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த நாளை மறுதினம் என்று தொடர்ந்து அது சம்பந்தமான நிறைய சீரிஸ் நம்ம வெளியிட இருக்கிறோம். அதையும் மறவாமல் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இஸ்ரேலுக்கு எதிராக கண்டிப்பாக குனூத்துல் நாசிலா நிறைய பள்ளிகள் இப்போ ஓதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்தும் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும், தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், அமைதியான பூலகு உலகம் முழுவதும் தோன்ற வேண்டும், உருவாக வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.